सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। அலைபாயும் கடலோரம் இளமான்கள் போலே, அலைபாயும் கடலோரம் இளமான்கள் போலே விளையாடி இசை பாடி விழியாலே உறவாடி இன்பம் காணலாம். விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே, கண்ணோடு கொஞ்சம் தலையழகே விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே. தேடாத செல்வ சுகம் தானாக வந்தது, ஓடோடி வந்த சொர்க்க போகமே, ஓடோடி வந்த சொர்க்க போகமே. பாடி விழியாலே உறவாடி இன்பம் காணலாம். விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே. சங்கீத தென்றலிலே கதிராடும் பூங்கொடியே, சந்தோஷம் காண உள்ளம் நாடுதே, சந்தோஷம் காண உள்ளம் நாடுதே. இசை பாடி விழியாலே உறவாடி இன்பம் காணலாம். விளையாடும் வெண்ணிலவே, கண்ணோடு கொஞ்சம் தலையழகே இசையமுதே, இசையமுதே. விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே. முருகா
உருகாதா கொஞ்சம் வயலூரா நெஞ்சம் உருகாதா கொஞ்சம் வயலூரா குன்றத்தில் கோயில் கொண்ட நம்பி நம்பி எங்கள் குடும்பம் இருப்பதுன்னை நம்பி நம்பி பெண்ணுடனே பிறந்த தங்கை தம்பி தன்னை என்னுடன் காவல் கொண்டேன் உன்னை நம்பி பல 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 ரகமா இருக்குது பூட்டு பூட்டு சாதிருப்பேர் பல 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 ரகமா இருக்குது பூட்டு அது பலவிதமா மனிதர்களை பூட்டுது போட்டு கலகலவெனும் பகுத்தறிவு சாவிய போட்டு நான் கச்சிதமா திறந்து வைப்பேன் இதயத்தை காட்டு பல 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 ரகமா இருக்குது பூட்டு அது பலவிதமா மனிதர்களை பூட்டுது போட்டு கலகலவெனும் பகுத்தறிவு சாவிய போட்டு நான் கச்சிதமா திறந்து வைப்பேன் இதயத்தை காட்டு மங்கையர் பின்னாலே லைசன்ஸ் இல்லாமே வளைய வரும் காமுகர்க்கு கண்ணிலே பூட்டு மங்கையர் பின்னாலே லைசன்ஸ் இல்லாமே வளைய வரும் காமுகர்க்கு கண்ணிலே பூட்டு அங்கும் இல்லாமே இங்கும் இல்லாமே அலைஞ்சு வரும் மூடருக்கு மனசில பூட்டு உறக்கங்கெட்டு வழக்கங்கெட்டு ஊரு வம்ப கேட்டுக்கிட்டு உள்ளங்கட்ட மனுஷனுக்கு காதில பூட்டு உள்ளங்கட்ட மனுஷனுக்கு காதில பூட்டு பல 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 ரகமா இருக்குது பூட்டு பூட்டு சாதிருப்பேன் அறிவிருந்தாலும் வழி தடுமாறி அவதிப்படும் மக்களுக்கும் இருக்குது சாவி அறிவிருந்தாலும் வழி தடுமாறி அவதிப்படும் மக்களுக்கும் இருக்குது சாவி வறுமையினாலே வாழ்க்கை இல்லாமே வாடி போன வீட்டினையும் திறக்குது சாவி தங்கமக்க உள்ளத்திலே அன்பு மிக்க எண்ணத்திலே தடையிருந்தா உடைத்து போடும் தர்மத்தின் சாவி தடையிருந்தா உடைத்து போடும் தர்மத்தின் சாவி பல 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 ரகமாயிருக்குது பூட்டு எல்லாம் இகமதில் சுகதுக்கமே இடைவிடாமல் சூழ்ந்ததே ஆதரவில்லா நாதியாக அன்னையே பிரிந்தாயோ ஆதரவில்லா நாதியாக அன்னையே பிரிந்தாயோ வாழ்வின் இன்பம் காணேன் சுக வாழ்வின் இன்பம் காணேன் துயரால் மெலிந்தேனே பாரினில் அம்மா நானே வாழ்வின் இன்பம் காணேன் அலைக்கடல் குறும்பாக ஆலய கரும்பாக நிலை குனை தேங்கி ஆராரோ என்று மேதாலா
போற்றி வளர்த்திட்ட அன்னையே உன்னை பிரிந்தேன் ஊழ்வினையாலே அந்தோமன் மேலே உன்னையே இழந்தேனே ஊழ்வினையாலே அந்தோமன் மேலே உன்னையே இழந்தேனே உறவுமா வாழ்வினில் இன்பம் காணேன் சுக வாழ்வினில் இன்பம் காணேன் துயரால் மிதிந்தேனே பாரினில் அம்மா உன்னாலே வாழ்வினில் இன்பம் காணேன் தேவி பவானி தயாமரி உன் கெரிதான் கேளாதோ சிவஞானையே இன்பம் சிங்கார சோலையாய் ஜென்மபூமியும் வாழ்வில் துன்பம் காணே அடைந்தேனே பள்ளாமே சுமந்து வேதனையால் சென்றேன். ஆனா ஆவன்னா ஈனா ஈயன்னா ஊனா ஊவன்னா ஏனா ஏயன்னா ஐயன்னா ஆனா ஆவன்னா ஈனா ஈயன்னா ஊனா ஊவன்னா ஏனா ஏயன்னா ஐயன்னா ஓனா ஓவன்னா அவ்வன்னா அக்கன்னா கச்சட தப்பார வல்லினமாம் ஞங்கனமன மெல்லினமாம் ஜரல வழல இடையினமாம் பேசும் கண்ணல்லோ நெஞ்சில் ஆசை கொண்டே தமிழ் பாடும் கண்ணல்லோ
இன்று பேசும் பெண்ணல்லோ நெஞ்சில் ஆசை கொண்டே தமிழ் பாடும் கண்ணல்லோ தமிழ் சேலை கட்டிக்கொண்டல்லோ கட்டிக்கொண்டாடை ஒட்டிக்கொண்டல்லோ கொஞ்சம் தமிழ் வார்த்தை நெஞ்சில் வந்தல்லோ நெஞ்சம் ஒன்று சேரும் நேரம் என்றல்லோ நெஞ்சம் ஒன்று சேரும் நேரம் இந்த நேரம் சொந்தம் தந்ததாலே இன்பம் வந்தல்லோ நெஞ்சம் ஒன்று சேரும் நேரம் இந்த நேரம் சொந்தம் தந்ததாலே இன்பம் வந்தல்லோ மணிப்புறாவும் மாடப்புறாவும் மனசில் பேசும் பேச்சல்லோ மங்கை நானும் தன்னந்தனியே மனசில் பாடிய பாட்டல்லோ ஊமை பெண்ணல்லோ இன்று பேசும் பெண்ணல்லோ நெஞ்சில் ஆசை கொண்டே தமிழ் பாடும் கண்ணல்லோ காட்டில் வந்த வேடன் மானை கண்டல்லோ மானை கண்ட வேளை மயக்கம் கொண்டல்லோ இங்கே வந்த காதல் அங்கே வந்தல்லோ அங்கும் இங்கும் காதல் தூது சென்றல்லோ தூது சென்ற காதல் பாடி வந்த பாடல் சொந்தம் தந்ததாலே இன்பம் வந்தல்லோ தூது சென்ற காதல் பாடி வந்த பாடல் சொந்தம் தந்ததாலே இன்பம் வந்தல்லோ மணிப்புறாவும் மாடப்புறாவும் மனசில் பேசும் பேச்சல்லோ மங்கை நானும் தன்னந்தனியே மனசில் பாடிய பாட்டல்லோ ஊமை பெண்ணல்லோ இன்று பேசும் பெண்ணல்லோ நெஞ்சில் ஆசை கொண்டே தமிழ் பாடும் கண்ணல்லோ ஓஹோ ஆனா ஆவன்னா ஈனா ஈயன்னா ஊனா ஊவன்னா ஏனா ஏயன்னா ஐயன்னா ஆனா ஆனா ஆவன்னா ஆவன்னா ஈனா ஈனா ஈயன்னா ஈயன்னா ஊனா ஊனா ஊவன்னா ஊவன்னா ஏனா ஏனா ஏயன்னா ஏயன்னா ஐயன்னா ஐயன்னா ஓனா ஊனா ஓவன்னா ஓவன்னா அவ்வன்னா அவ்வன்னா அக்கன்னா அக்கன்னா நில்லு
வல்லினமாம் ஞங்கனமன ஞெங்கனமன மெல்லினமாம் மெல்லினமாம் ஜரலவழல ஜரலவழல இடையினமாம் இடையினமாம் பெண்ணல்லோ ஐயா உன்னை கண்டு தமிழ் பாடும் பெண்ணல்லோ மணிப்புறாவும் மாடப்புறாவும் மனசில் பேசும் பேச்சல்லோ மங்கை நானும் தன்னந்தனியே மனசில் பாடிய பாட்டல்லோ மணிப்புறாவும் மாடப்புறாவும் மனசில் பேசும் பேச்சல்லோ மங்கை நானும் தன்னந்தனியே மனசில் பாடிய பாட்டல்லோ ஊமை பெண்ணல்லோ இன்று பேசும் பெண்ணல்லோ நெஞ்சில் ஆசை கொண்டே தமிழ் பாடும் கண்ணல்லோ ஊமை பெண்ணல்லோ இன்று பேசும் பெண்ணல்லோ நெஞ்சில் ஆசை கொண்டே தமிழ் பாடும் கண்ணல்லோ பண்ண தமிழ் சேலை கட்டிக்கொண்டல்லோ கட்டிக்கொண்டாடே ஒட்டிக்கொண்டல்லோ கொஞ்சம் தமிழ் வார்த்தை நெஞ்சில் வந்தல்லோ நெஞ்சம் ஒன்று சேரும் நேரம் என்றல்லோ நெஞ்சம் ஒன்று சேரும் நேரம் இந்த நேரம் சொந்தம் தந்ததாலே இன்பம் வந்தல்லோ நெஞ்சம் ஒன்று சேரும் நேரம் இந்த நேரம் சொந்தம் தந்ததாலே இன்பம் வந்தல்லோ மணிப்புறாவும் மாடப்புறாவும் மனசில் பேசும் பேச்சல்லோ மங்கை நானும் தன்னந்தனியே மனசில் பாடிய பாட்டல்லோ ஊமை பெண்ணல்லோ இன்று பேசும் பெண்ணல்லோ நெஞ்சில் ஆசை கொண்டே தமிழ் பாடும் கண்ணல்லோ காட்டில் வந்த வேடன் மானை கண்டல்லோ மானை கண்ட வேளை மயக்கம் கொண்டல்லோ இங்கே வந்த காதல் அங்கே வந்தல்லோ அங்கும் இங்கும் காதல் தூது சென்றல்லோ தூது சென்ற காதல் பாடி வந்த பாடல் சொந்தம் தந்ததாலே இன்பம் வந்தல்லோ தூது
சென்ற காதல் பாடி வந்த பாடல் சொந்தம் தந்ததாலே இன்பம் வந்தல்லோ. மணிப்புறாவும் மாடப்புறாவும் மனசில் பேசும் பேச்சல்லோ. மங்கை நானும் தன்னந்தனியே மனசில் பாடிய பாட்டல்லோ. ஊமை பெண்ணல்லோ என்று பேசும் பெண்ணல்லோ. நெஞ்சில் ஆசை கொண்டே தமிழ் பாடும் கண்ணல்லோ. ஓஹோ ராதா 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 தேவதாசு நானும் ஒரு ஜாதிதானடி. உன்னை தேடி இங்கு வந்தேன் நடுவீதிதானடி. தேவதாசு நானும் ஒரு ஜாதிதானடி. உன்னை தேடி இங்கு வந்தேன் நடுவீதிதானடி. உன்னாலதான் மனம் பித்தானது, கண்ணீருதான் என் சொத்தானது. தேவதாசு நானும் ஒரு ஜாதிதானடி. உன்னை தேடி இங்கு வந்தேன் நடுவீதிதானடி. கைப்படிக்கும் ஓவியமே கைப்பிடிப்பாயோ. உன்னால ஏங்கினே உள்மூச்சு வாங்கினே. பைத்தியமானதுக்கு வைத்தியம் நீயே. உன்னோடு வாழணும் இல்லாட்டி சாகணும். வெளியில வரணும் தரிசனம் தரணும். அழகிய கிளியே திருவடி சரணம். உருகாம உருகி நான் ஓட செய்கிறேன். ராதா 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 ராதா. தேவதாசு நானும் ஒரு ஜாதிதானடி. உன்னை தேடி இங்கு வந்தேன் நடுவீதிதானடி. உன்னாலதான் மனம் பித்தானது, கண்ணீருதான் என் சொத்தானது. தேவதாசு நானும் ஒரு ஜாதிதானடி. உன்னை தேடி இங்கு வந்தேன் நடுவீதிதானடி. தேவதாச போல நானும் பாட வேணுமா? உலகே மாயந்தா வாழ்வே மாயந்தா. தண்ணி போட்டு நான் இப்போ இரும வேணுமா? அடியே பார்வதி எனக்கு யார் கதி? துடிக்குது காதல் படிக்குது பாடல். அடிக்கடி ஏண்டி உனக்கு இந்த ஊடல்? விடமாட்டேன் கண்ணே நீ வந்தே தீரணும். ராதா 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 ராதா. தேவதாசு நானும் ஒரு ஜாதிதானடி. உன்னை தேடி இங்கு வந்தேன் நடுவீதிதானடி. உன்னாலதான் மனம் பித்தானது,
கண்ணீருதான் என் சொத்தானது. தேவதாசு நானும் ஒரு ஜாதிதானடி, உன்னை தேடி இங்கு வந்தேன் நடுவீதிதானடி. ராதா தாமரை கண்ணா கண்கடல் வண்ணா பூமகள் மேவும் பிரசன்னா கண்ணா. தாமரை கண்ணா கண்கடல் வண்ணா பூம பிரசன்னா. பாமரர் செய்யும் திருபக்திதனை பெரிதாய், பாமரர் செய்யும் திருபக்திதனை பெரிதாய். பறிவுடன் ஏற்கும் பண்புடையோனே, ஏமம் எல்லாம் தரும் எம்பெருமானே. பதவ மந்திர விபோதன சுபகர இங்கித காரண பரம கிருபானந்தனா. லோக பரிபாலன நாரணா பாகிமாம் பரம கிருபானந்தனா. லோக பரிபாலன நாரணா நாரணா. மாம வீட்டு மயிலே என் காமங்காட்டு குயிலே, நீ பட்டா போட்ட சம்சாரம் உன்னை தொட்டா மணக்கும் ஒரு வாரம். பட்டா போட்ட சம்சாரம் உன்னை தொட்டா மணக்கும் ஒரு வாரம். ஒரு வாரம் ஒரு வாரம் ஒரு வாரம். என் மாம வீட்டு மயிலே என் காமங்காட்டு குயிலே, நீ பட்டா போட்ட சம்சாரம் உன்னை தொட்டா மணக்கும் ஒரு வாரம். பட்டா போட்ட சம்சாரம் உன்னை தொட்டா மணக்கும் ஒரு வாரம். செண்பக பூவனத்தில் இந்த தோக மயில பிடிச்சேன். இன்று விடிஞ்சு எழுந்த பொழுது ஒரு நரி முகத்துல முழிச்சேன். செண்பக பூவனத்தில் இந்த தோக மயில பிடிச்சேன். இன்று விடிஞ்சு எழுந்த பொழுது ஒரு நரி முகத்துல முழிச்சேன். தொட்டு கொண்டு படுத்தா இனி இரவு முழுக்க இனிக்கும். தொட்டு கொண்டு படுத்தா இனி இரவு முழுக்க இனிக்கும். பொன்ன நினைக்கும் போது எனது தலையணைக்கும் வலிக்கும். வெடிஞ்ச பிறகு மணக்கும் இனி விளக்கு உறங்க மறுக்கும். வெடிஞ்ச பிறகு மணக்கும் இனி விளக்கு உறங்க மறுக்கும். ஏமாம வீட்டு மயிலே என் காமங்காட்டு குயிலே, நீ பட்டா போட்ட சம்சாரம் உன்னை தொட்டா மணக்கும் ஒரு வாரம். பட்டா போட்ட சம்சாரம் உன்னை தொட்டா மணக்கும் ஒரு வாரம். தொட்டு புட்டா தவற இந்த கோடி என்ன சுவரா, முறைப்பது என்ன முறையா, அடி ஆசைக்கு என்ன திரையா. தொட்டு புட்டா தவற இந்த கோடி என்ன சுவரா, முறைப்பது என்ன முறையா, அடி ஆசைக்கு என்ன திரையா. கொம்பில் உள்ள பழமே இனி விருப்பம் போல விழுமே. கொம்பில் உள்ள பழமே இனி விருப்பம் போல விழுமே. முத்த சத்தம் வருமே ஒரு பேதை உள்ளம் சுடுமே. வாடும் முல்லை சரமே அதன் மனசுக்குள்ள ஜோரமே. வாடும் முல்லை சரமே அதன் மனசுக்குள்ள ஜோரமே. என் மாமா வீட்டு மயிலே என் காமங்காட்டு குயிலே, நீ பட்டா போட்ட சம்சாரம் உன்னை தொட்டா மணக்கும் ஒரு வாரம். பட்டா போட்ட சம்சாரம் உன்னை தொட்டா மணக்கும் ஒரு வாரம்.
செல்லக்கிளி உனக்கு இனி வரட்டு வீம்பு எதுக்கு முத்தமிட்ட கணக்கு அந்த முகத்தில் 100 இருக்கு செல்லக்கிளி உனக்கு இனி வரட்டு வீம்பு எதுக்கு முத்தமிட்ட கணக்கு அந்த முகத்தில் 100 இருக்கு ஆவல் ரொம்ப இருக்கு என்ன சேவலோடு வழக்கு ஆவல் ரொம்ப இருக்கு என்ன சேவலோடு வழக்கு சாயங்காலக்கு இருக்கு அதை தீர்க்கும் மருந்து இருக்கு அமுத விருந்து கொடுத்து ஒரு புதிய பாடம் நடத்து அமுத விருந்து கொடுத்து ஒரு புதிய பாடம் நடத்து மாமா வீட்டு மயிலே என் காமங்காட்டு குயிலே நீ பட்டா போட்ட சம்சாரம் உன்னை தொட்டா மணக்கும் ஒரு வாரம் பட்டா போட்ட சம்சாரம் உன்னை தொட்டா மணக்கும் ஒரு வாரம் ஒரு வாரம் ஒரு வாரம் ஒரு வாரம் மனம் வெளுத்த பச்சை கிளி
எம்பெருமான் கௌசலையின் திருவுதரத்திலே அஞ்சன மலை போலே அவதரித்தார். அடுத்த நாள் பூச நட்சத்திரத்தின் அன்று மரகத குன்றம் போலே பரதாழ்வார் தோன்றினார். ஆயில்ய நட்சத்திரத்திலே சொர்ண குன்று போலே லட்சுமணரும் பால் வண்ணத்தோடு சத்துருக்கனும் பிறந்தார்கள். ராகவன் நீலவண்ணம், பரதர் மரகத வண்ணம், லட்சுமணர் பொன்வண்ணம், சத்ருக்கனர் பால்வண்ணம். ஒரு மரத்திலே காய்கள் ஒன்று போல காய்க்கும், மனிதர்களுக்கு குழந்தைகள் ஒன்று போல பிறப்பதில்லை. என்ன காரணம்? மரங்களுக்கு மனம் கிடையாது, மனிதனுக்கு மனம் உண்டு. மனம் தூயார்க்கு எச்சம் நன்றாகும் என்பார் திருவள்ளுவர். மனம் மாறுபடுவதனாலே மக்களும் மாறுபடுகிறார்கள். நம்ம குடும்பத்திலே ஒரு குழந்தை அம்மா அப்பாவுக்கு அடங்கும், இன்னொன்று அடக்கும், ஒன்று போல பிறப்பதில்லை. அதுபோல 4 மக்களும் 4 வண்ணமாக பிறந்தார்கள். குழந்தையில் இனிது வளர்கின்ற பொழுது பிறந்த வீட்டிலே குழந்தை வளரக்கூடாது. வளர்ந்தால் உடம்புதான் வளரும். ஆச்சாரியன் வீட்டில் வளர வேண்டும். இந்த 4 குழந்தைகளும் வசிட்டர் வீட்டிலே வளர்கின்றார்கள். அத கம்பர் சொன்னார், பொறையோடு தொடர் மனத்தான் புதல்வரெனும் பெயரே காயான், உரையோடு உள்வேலாய் உபநயன விதி முடித்து மறையோடு வித்து இவரை வளர்த்ததுவும் வசிட்டன் கான். ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருக்கன் என்ற 4 வசிட்டர் வீட்டிலே வளர்ந்தார்கள். அவர்கள் படிக்கவில்லை. பள்ளத்திலே வெள்ளம் வருவது போலே சகல கலைகளும் அவர்களால் அடைக்கலம் புகுந்தன. வேதாகமங்கள்லாம் ஓதி உணர்ந்தார்கள். ராமருக்கு வயது 12 ஆயிற்று. கிராமங்களிலே சென்று மக்கள் நலத்தை தேடுவார். ஒவ்வொரு மக்களுடைய நலங்களை விசாரிப்பார். யாரால் எதிரில் வந்தா உனக்கு குழந்தைகள் இருக்கின்றனவா, சௌக்கியமாக இருக்கிறாயா, உனக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும், எதிர் வரும் அவர்களை எனதுடை அமலன். அப்படி எதிரே வருகின்ற அன்பர்களை பார்த்து உன்னுடைய குழந்தைகள் நலமா என்று நலம் விசாரித்து ஆத்மராமனாக விளங்குகின்றார். ராமருக்கு வயது 12 என்று நினைவு செய்தேன். சக்கரவர்த்தி அரசவையில் வீற்றிருக்கின்றார். கடைகாவலன் ஓடி வந்தான். பெருமானே, விஸ்வாமித்திர முனிவர் வருகிறார். ரொம்ப பெரியவர். அமைச்சர்கள் புடைசூழ பிரம்மதேவனை இந்திர பகவான் எதிர்கொள்வது போலே 7 வாசலும் கடந்து என் குலஞ்செய்த புண்ணியம் என்று வலஞ்செய்து வணங்கி தபோ மணிய சரணம் மனந்தகர நபோ மணிய சரணம், தபோ மணிய சரணம் மனந்தகர நபோ மணிய சரணம், தபோ மணிய சரணம். பெருமானே வருக, தேவே வருக, சிவஞான தெளிவே வருக, அருள் பழுத்த கோவே வருக, எமது குலகுருவே வருக வருகவே. தாங்கள் வருவதற்கு நான் என்ன மாதவன் செய்தேனோ, என்னமா தவன் செய்தேனோ? பெருமானே, தங்கள் வரவினாலே என் நாடு நகரங்கள் உயிர் பெற்றன என்று பாத பூஜை செய்து சிம்மாசனத்தை இருத்தினான். விஸ்வாமித்திரர் ரொம்ப உலகம் தெரிஞ்சவர். ஒரு பெரிய மனிதனை பார்க்க போனால் அவன் அருகிலே இருக்கின்றவனை நல்ல வார்த்தையினாலே நாம் வசம் செய்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப சிறந்த முக்கியமான பகுதி. ஒருவரிடத்திலே உபகாரம் பெறப்போனால் அவர் அருகிலே உள்ளவரை நம் வசமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். 2 வார்த்தை. கரடியை கண்ணாடி காட்டி பிடிக்கணும், யானையை குழி தோண்டி பிடிக்கணும், சிங்கத்தை வலை போற்றி பிடிக்கணும், பாம்பை மகிழி வாசிச்சு பிடிக்கணும், காண்டாமிருகத்தை மரத்திலே ஒளிந்திருந்து பிடிக்கணும், பெரிய மனுஷனை ஸ்தோத்திரம் பண்ணி பிடிக்கணும். ஸ்தோத்திரத்துக்கு மயங்காதவர்கள் உலகத்திலே கிடையாது. ஆகவே ராகவனை பெற வந்த விஸ்வாமித்திர முனிவர்
மன்னர் பெருமான் அருகிலே இருக்கிற வசிட்டரை பார்த்து, பெருமானே, தாங்கள் சிறந்த மகா முனிவர், தங்களை காண வேண்டும் என்று நான் நினைத்தேன். இங்கனமே இருக்கின்றீர்கள். தசரதா, வசிட்டரை குருநாதனாக பெற்ற உனக்கு என்னதான் கிடைக்காது என்று குருநாதரை துதி செய்தார். சுவாமி, அடியேன் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு என்ன வேணும்? நான் எல்லாம் துறந்தவன். நேற்று பொன்னுலகம் போனேன். தேவேந்திரா சௌக்கியமானு கேட்டேன். தசரத கருணையினால சௌக்கியமா இருக்கிறேன். ஏன்? இந்திரனுடைய ராஜ்யத்தை சம்பரன் என்ற அசுரன் அபகரித்து கொண்டான். கைகேசி தேர்நடாத்த சென்று சம்பரனை கொன்று அந்த ராஜ்யத்தை நீ கைப்பற்றி இந்திரனுக்கு வழங்கினாய். நின் தளிர்க்கும் கூடை நிழற்கீழதி நொதுங்கி குறையிறந்து நிற்ப நோக்கி குன்றளிக்கும் குலமணித்தோள் சம்பரனை குலத்தோடு தொலைத்து நீ அன்று அளித்த அரசு அன்றோ புரந்தரன் இன்று ஆள்கின்றது அரச என்றான். நீ கொடுத்த பிச்சையல்லவா இந்திரனுக்கு? நான் சிறந்த மகா முனிவன். எங்களுக்கு யாராம் ஒரு குறை தீர வேண்டுமானால் நாங்கள் மலைகள் தோறும் இருக்கிற முருகனிடத்தில் முறையிடுவோம். வெள்ளி மலையிலே சென்று சிவனிடத்திலே முறையிடுவோம். பார்க்கடலிலே சென்று திருமாலிடத்தில் முறையிடுவோம். சத்திய உலகத்திலே சென்று பிரம்மதேவரத்தில் முறையிடுவோம். பொன்னுலகத்திலே சென்று இந்திர பகவானத்தில் முறையிடுவோம். இந்த 5 இடத்துல ஆகாத குறைகளை அயோத்திக்கு வருவோம். என்னய முனிவரரும் இமயவரும் இடையூறு ஒன்றி உடையரானால் பன்னகமும் நகுவள்ளி பனிவரையும் பார்க்கடலும் பத்மபீட்ட தன்னகரும் கற்பக நாட்டு அணிநகரும் மணிமாடத்து அயோத்தி என்னும் பொன்னகருமல்லாது புகழுண்டோ இகழ் கடந்த புலவு வேலோய். சிறந்த வேலை உடைய வேந்தனே, எங்களுக்கு குறை வந்தால் உன்பால் வருவோம். சுப்ரீம் கோர்ட்டு போலே. சுவாமி, இப்ப நான் என்ன செய்யணும்னார். எனக்கு என்ன வேணும்? தருவனத்துள் யானியற்றும் தவ வேள்விக்கு இடையூறாய் தவஞ்செய்வோர்கள் வேறு வரச் சென்றடை காம வெகுளி என நிறுதரிடை விலக்கா வண்ணம் செருமுகத்து காத்தி. தொடக்கத்திலேயே ராமனை கொடுன்னு கேட்கல. செருமுகத்து காத்தி முன்னிலை ஏவல். தருவனத்துள் நல்ல மரங்கள் குளிர்ந்திருக்கின்ற வனம். யார் எதை கேட்டாலும் தருகின்ற வனம். தருவனத்துள் வேள்வி யாரோ செய்யவில்லை, நானே செய்கின்றேன். யான் இழைத்த தவ வேள்வி. இது கொலை வேள்வி இல்ல, தவ வேள்வி. தொடக்கத்திலேயே துன்பம் வருமான நானே விலக்கி கொள்ளுவேன். அது இடையிலே வருகிற துன்பம். இடையூறு, இடையில வருகிற ஊர். தருவனத்துள் யானியற்றும் தவ வேள்விக்கு இடையூறாய் தவஞ்செய்வோர்கள் வேறு வரச் சென்று அடை காம வெகுளி என நிறுதர் இடை விலக்கா வண்ணம் செருமுகத்து காத்தி. ஓ சுவாமி, தங்கள் யாகத்துக்கு அரக்கர்கள் இடையூறு செய்கின்றார்களா? அப்படியான அடியேன் வருகிறேன், நீ வர வேண்டாம். தருவாய் ஒருவனை தருவாய் தசரத தருவாய் ஒருவனை தருவாய். தாமதனி செப்பாதே தசரதேந்திர இப்போதே தருவாய். தாமதம் நீ செப்பாதே தசரதேந்திர இப்போதே தருவாய். ஒருவனை தருவாய். சுமந்தரரே, ஒரு போர் வீரனை பிடிச்சு அனுப்பு. அவனாலே ஆகாது. ஒரு அவுல்தார பிடிச்சு. அவனால் ஆகாது. ஒரு சுபேதார பிடிச்சு. அவனால் ஆகாது. அப்படியானா ஒரு சேனாதிபதி. அவனாலும் ஆகாது. நான் வருகிறேன். உன்னாலும் ஆகாது. எவரெஸ்ட்ல இருந்து கீழே உருட்டுட்டார். சுவாமி, என்னால் ஆகாதா? உன்னை காட்டிலும் 1,00,000 மடங்கு உயர்ந்தவன் ஒருவன் இருக்கின்றான் அயோத்தியில், அவன் அனுப்பு. சுவாமி, இந்த வார்த்தையை தாங்கள் சொன்னதனால உயிரோடு விட்டேன். 10 ரதங்களை வென்றவன்,
தசரத சக்கரவர்த்தி என்னை விட உயர்ந்தவன் அயோத்தியில் இருக்கின்றானா? சுமந்திரரே, உங்களை விட உயர்ந்தவன் 14 உலகங்களிலும் கிடையாது. கேளுங்கள் சுவாமி, பரம்பரையா மந்திரி தசரதா, 1008 அண்டங்களிலும் உனக்கு சமானமான ஆள் கிடையாது. ஆனால் அயோத்தியில் இருக்கிறான், அனுப்பு. சுவாமி, என்னை விட உயர்ந்தவன் அயோத்தியிலையா? கொஞ்சம் நில்லுங்கள். ஓ சுவாமி, என்னை விட உயர்ந்தவர் இருக்கிறார், வசிட்டர், அனுப்பி ஆய்ச்சுமோ. தசரதா, அவர் ஒரு தாடி, நான் ஒரு தாடி, 2 தாடியும் போய் இங்கே வாதாடி நிற்கணும். அவர் தர்பகட்டை தூக்குவார், நான் மாந்தோலை தூக்குவேன். இல்லை இல்லை, வேறு ஒருவன் உன்னை விட உயர்ந்தவன் இருக்கிறான், அனுப்பு. சுவாமி, ஒருவன் போய் கேட்டானா ஆமை மயிர் கம்பளம், ஆமைக்கு ஓடு, இல்லாத சாமான உண்டு என்று சொல்லுகின்றீர்களே. தசரதா, நீ இல்லை என்று சொல்லுகிறாய், நான் உண்டு என்கின்றேன். இருந்தால் அனுப்பேன். சுவாமி, இருந்தால் அனுப்புறேன். நில்லு, அனுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டாய். ஹரிச்சந்திரன் பேரன், பின்னே பேரை சொன்ன உடனே ஏதாவது கொஞ்சம் மயங்குவாயானால் கோபத்தில் ருத்ரன் குரு விஸ்வாமித்ரன், கோபத்தில் ருத்ரன் குரு விஸ்வாமித்ரன், ஆபத்து காக்க வேணும் அதனால் உன் புத்திரன் ராமனை தருவாய். தசரத ராமனை தருவாய். ராமனை தருவாய். தசரதா, ராமனை தருவாய். ராமனை தருவாய். நீ பயந்த 4 கரிய செம்மல் ஒருவனை தந்திடிதியன உயிரிழக்கும் கொடுங்கூற்றின் உளைய சொன்னான். கூற்று என்ற உடம்பு வேறு உயிர் வேறு கூறுபடுத்துகிறவன். இங்க கொடுங்கூற்று உண்ணார், இவர் உடம்போடே ராமன் அழிச்சும் போறார். ஆகவே கூற்றுவனை விட கொடிதாக கொடுங்கூற்றின் உளைய சொன்னான். இவ்வாறு ராகவனை அனுப்பு என்ற உடனே மன்னர் பெருமான் ராமா ராமா என்று கீழே விழுந்து விட்டார், மூர்ச்சித்து விட்டார். சுமந்தரர் பன்னீர் தெளித்து மயில் விசிறியினால விசிறினார். உணர்ச்சி வெற்றி எழுந்தார். சுவாமி, ராமன் சின்ன குழந்தை, அவன் பால்மணம் மாறாத பசும் குழவி. நேற்று நான் கௌசல்யனுடைய திருமாலைக்கு போனேன். அவள் தங்க கிண்ணத்திலே பச்சரிசி அன்னத்தை இட்டு பருப்பு நெய்யும் விட்டு பிசைந்து ஊட்டுகிறாள். அவன் ஓடுகிறான், விளையாடுகிறான். கௌசல்யை எப்படி அழைக்கிறாள்? எந்தை வருக ரகுநாயக வருக, மைந்த வருக மகனே இனி வருக, என் கண் வருக எனதாருயிர் வருக அபிராம. இங்கு வருக அரசே வருக மூலை உண்க வருக மலர் சூடிட வருக என்று பரிவினோடு கோ சாலை புகழ வருமாயன். எந்தை வருக ரகுநாயக வருக, மைந்த வருக மகனே இனி வருக. மைந்தனும் மகனும் ஒன்றல்ல. பிறந்த குடும்பத்தை காப்பவன் மகன், பல குடும்பங்களை காப்பாற்றுவன் மைந்தன். ராகவன் பல குடும்பங்களை காப்பாற்றுகிறார். விபீஷனுடைய குடும்பம், குகனுடைய குடும்பம், சுக்ரீவனுடைய குடும்பம். அதனாலே மைந்த வருக மகனே இனி வருக என்று கௌசலை அழைக்க விளையாடுகின்ற குழந்தை, நான் வருகின்றேன் சுவாமி. தசரதா, ராகவன் பெருமை உனக்கு தெரியாது, எனக்கல்லவா தெரியும். மன்னர் பெருமான் கீழே விழுந்து புலம்புகிறான். என்னமா வருந்தினான்? எண்ணிலா அருந்தவத்தோன் இயம்பிய சொல் மறுமத்தில் எரிவேல் பாய்ந்த புண்ணிலாம் பெரும் புழையில் கனல் நுழைந்தால் எனச் செவியில் புகுதலோடும் உள்நீலாவிய துயரம் பிடித்து உந்த ஆறுயிர் நின்று ஊசலாட கண்ணீலான் பெற்றிழந்தான் என உழந்தான் கடும் துயரங் காலவேளான்.
எண்ணிலா அருந்தவத்தோன். அவர் எவ்வளவு தவஞ்செய்தார் என்று எண்ண முடியாதாம். எண் இலா அருந்தவத்தோன் ஒன்று. அந்த தவத்திலே எண்ணிக்கை நிற்க மாட்டார். எண்ணிலா, எண் இலா என்பது ஒரு பொருள், எண்ணிலா என்பது ஒரு பொருள். எண்ணில் மனதிலே எண்ணுவோமானால் ஆ என்றா காமதேனு, வருந்தாவத்தோன் ஆ பசு வருமாம். எண்ணில் ஆ வருந்தாவத்தோன் மற்றொன்று. எண்ணில் ஆ வருந்தவம். சில பேர் அழிவருந்தவம் செய்வார்கள். யாரு தலையில கை வைத்தாலும் எரிந்து விட வேண்டும் என்று வரம் வாங்கினான் ஒரு அரக்கன். அது அழிவருந்தவம். இது ஆவருந்தாவத்தோன். எண்ணில் ஆச்சரியம், அருந்தாவத்தோன் இயம்பிய சொல். அப்படி மகரிஷி சொன்ன சொல்லு புண்ணிலே கனல் நுழைந்தது போல இருந்தது. மன்னர் பெருமானுக்கு ஏற்கனவே நெஞ்சத்திலே ஒரு புண்ணு இருந்தது. உள்ளே இருந்த துன்பத்தை வெளிப்படுத்தி விட்டது. கண்ணீலான் பெற்று இழந்தான். இதற்கு என்ன பொருள் சொல்லுகிறார்கள்? கண்ணில்லாத ஒருவன் கண்ணை பெற்று திரும்பவன் இழந்தது போலே என்று விரிவுரையாளர்கள் விரிவுரை செய்வார்கள். அது பிழை. ராகவன் அயோத்தியில் இருப்பதனாலே கண்ணிலான் பெற்று இழப்பான் என உழப்பான் என்று நிகழ்காலத்திலே வர வேண்டும். இது இறந்த காலத்திலே வருகிறது. சிரவணன் என்ற முனிபுத்திரன் கண்ணில்லாத தாய் தந்தையர்களை காவடியாக சுமந்து வந்தான். தாய் தந்தையர் பொருட்டு நதி தீரத்திலே கமண்டலத்திலே தண்ணி முள்ளுகின்ற பொழுது அது குடகுட என்று நுழைந்தது. அங்கே யானை வேட்டையாடி இரவிலே யானைகள் தண்ணீர் குடிக்க வரும், கொல்ல வேண்டும் என்று புதரிலே மறைந்து சப்தவேதி என்ற பானத்தை தொடுத்திருந்த சக்கரவர்த்தி தசரதர் யானையை தண்ணீர் குடிப்பதாக தவறாக எண்ணி பானத்தை பிரயோகம் பண்ணிவிட்டார். அது அந்த குழந்தை மார்பிலே பட்டு சிவா 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 என்று துடித்தது. மன்னர் பெருமான் ஓடி வந்து தண்ணீரை தெளித்தார். அந்த குழந்தை கண் விழித்து பார்த்தான். அண்ணா, கண்ணில்லாத தாய் தந்தையருக்காக தண்ணீர் எடுக்க வந்தேன். எந்த பாதகனோ என்னை பானம் போட்டு கொன்று விட்டான். என்னை கொன்ற பாதகன் யார்? உயிர் பிரிகிற பொழுது தந்தை போலே வந்து ஆதரவு செய்கின்ற தாங்கள் யார்? இரண்டும் அவர்தானே. அப்பா, நான் அயோத்தி மன்னன் தசரதன், குழந்தை இல்லாமல் தவஞ்செய்கின்றவன். யானையை தண்ணீர் பருகுவதாக தவறாக என்னை பானத்தை போட்டுவிட்டேன். என்னை மன்னிக்கணும் சுவாமி. தாங்களா பானத்தை எரிந்தீர்? வினை எரிந்தது. முதிர் தவறாயினும் முனிவராயினும் விதியின யாவரே வெல்லும் நீர்மையார். கண்ணில்லாத தாய் தந்தைகளுக்காக வருந்துகிறேன் என்றான். கண்ணா, உன் தாய் தந்தையரை நான் காப்பாற்றுகிறேன் என்றான் சக்கரவர்த்தி. சிவா என்றான். ஆவி பிரிந்து விட்டு அந்த தண்ணீரை கொண்டு போய் பிதா மாதாவிடத்தில் கொடுத்தார் சக்கரவர்த்தி. கண்ணில்லாதவர், சிரவணா, ஏன் தாமதமாக வந்தாய் என்று கேட்டார். நான் அயோத்தி மன்னன், யானையை தண்ணீர் குடிப்பதாக தவறாக எண்ணி பானத்தை எய்துவிட்டேன். தங்கள் குழந்தை மாண்டு விட்டது என்றார். மகனே மகனே என்று அழுது புலம்பி, தசரதா, என் குழந்தை எங்கே என்று புலம்பினார்கள். அந்த காவடியை கொண்டு போய் குழந்தையிடத்தில் வைக்க கையாலே தடவி பார்த்து, மகனே, இன்றுதான் கண் இழந்தோம், இனி எந்த காலத்திலே உன்னை காணப்போகின்றோம்? தசரதா, சில காலம் பொறுத்து உனக்கு 4 குழந்தைகள் பிறக்கும். எந்த குழந்தை மேல உயிர் வச்சிருக்கிறாயோ அந்த குழந்தை பிரிய உயிர் பிரியும் என்று சொல்லி மாதாபிதாக்கள் உயிர் விட்டார். அந்த கண்ணீலான் பெற்று இழந்தான் என உழந்தான் கடுந்துயரங்கால வேளான். அந்த துன்பத்தை அடைந்தார். சுவாமி, என்ன நினைக்கிறார் சக்கரவர்த்தி? ராமன் பிரிந்தா உயிர் பிரியும் என்று எண்ணுகிறார். நெடுது புலம்பினார். விஸ்வாமித்திரருக்கு சீற்றம். தசரதா, ராமனை அனுப்ப மயங்குகிறாய், ராமனை போலே இன்னொரு ராமனை நான் உண்டாக்குவேன் என்று எழுந்தாராம். என்றனன் என்றலும் முனிவோடு எழுந்தனன், மண் படைத்த முனி இறுதி காலம் அன்றென ஆமென இமையோர் அயிர்த்தனரி. மேல்வெயில் கறந்தது இங்கு மங்கும் நின்றனவும் சரித்தனே, மேல் நிவந்த கொடுங் கடைப்புருவம் நெற்றி முற்றச் சென்றனே. எழுந்தார். கோபாக்கினாலே உலகமெல்லாம் அதிர்ந்தன. வசிட்டர், தசரதா, ராமனை அனுப்பு, ஆதித்தன் குலத்துக்கு க்ஷேமம் என்றார். அப்பொழுது தசரத சக்கரவர்த்தி, சுமந்தரரே,
நீ போய் ராகவனையும் லட்சுமணையும் அழைத்து கொண்டு வா என்றார். லட்சுமணர் அரண்மனைக்கு சென்றார். அங்க கௌசலை ராமனை தங்க ஊஞ்சலிலே வைத்து சக்கரவர்த்தி மக்கள் என தரணியோர் கொண்டாட திக்கு விஜயஞ்சேலுத்தும் செல்வமே கண் வளராய். தாலாட்டி கொண்டிருக்கின்றாள். அம்மா, ராமனையும் லட்சுமணனையும் மன்னர் பெருமான் அழைத்து கொண்டு வர சொன்னார். விஸ்வாமித்திரர் செய்கின்ற யாகத்துக்கு அரக்கர்கள் தடை செய்வதனாலே வேள்வி காவல் செய்ய பகவானை அழைக்கின்றார் என்றார். கௌசலை வருந்தவில்லை. மக்களா, நீங்கள் அவதாரம் பண்ணதே உலக க்ஷேமத்துக்காக போய் வாருங்கள் என்று அனுமதி கொடுத்தாள். ராமரையும் லட்சுமணரையும் சபைக்கு அழைத்து கொண்டு வர அந்த குழந்தைகள் கரத்தை பற்றி விஸ்வாமித்திரர் கரத்திலே கொடுக்க மகரிஷி மன்னர் பெருமானே வருந்தற்க ஒத்தையில் அழைத்து கொண்டு போய் இரட்டையில் அழைத்து வருவேன் என்று சொல்லி குழந்தைகளோடு மகரிஷி நடந்து செல்லுகின்றார். வாகனத்திலே பூச்சி புழுக்கள் இறந்து போகும் என்று பெரியவர்கள் வண்டியிலே போகின்ற வழக்கமில்லை. ஆகவே மன்னர் பெருமானுடைய அனுமதி பெற்று மகரிஷி நடந்து போகின்றார். குழந்தைகள் அயோத்தி மாநகரத்தை விட்டு கானகத்தை நோக்கி தொடர்ந்து போகின்றார்கள். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கரியாய் விரியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே